அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் கந்த சஷ்டி ஆரம்பம் 22/10/2025 ஐப்பசி மாதத்தின் 5ஆம் நாள் புதன்கிழமை சுவாதி நட்சத்திர நாள்ல ஆரம்பமாகுது. முதல் நாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய சிறப்பு நெய்வேத்தியம் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். முதல் நாளே புதன்கிழமை. புதன்கிழமையில வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 6 to 7. அதன் பிறகு மாலை பொழுதுல நீங்கள் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம். இந்த சஷ்டி நாளில் நான் மறுபடி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நெய் தீபம் ஏற்றுங்கள். அதிலும் முடிந்தால் சட்கோணம் வரைந்து வெற்றிலை மீது 6 விளக்குகள் வைத்து விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. அடுத்தது மாவிளக்கு தீபம். இந்த 6 நாள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் முருகனுக்கு மாவிளக்கு தீபம் ஏத்துங்க. அது ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில கூடுதல் சிறப்பு பலனை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா, இந்த சஷ்டி நாள்ல யாராவது ஒருவருக்கு குழந்தைகளுக்கு இந்த மருந்து பால் கொடுப்பாங்க இல்லையா, சங்கடைன்னு சொல்லுவாங்கல்ல, சங்கு, அது வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னா கோயிலுக்கு வளம்புரி சங்கு வாங்கி கொடுங்க. திருமண பாக்கியம் கை கூடணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறவங்க இந்த கந்த சஷ்டி நாள்ல முடிந்த அளவு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வாங்கி கொடுங்க. அதாவது மங்கள பொருட்கள் எல்லாமே, கண்ணாடி வளையல், மஞ்சள் வஸ்திரம், அவங்களால முடிந்தால் மஞ்சள் நிறத்துல புடவை, தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ, திருமாங்கல்யத்தோட அந்த கயிறு, மஞ்சள் கொம்பு, இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்கறது சிறப்பு. கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த நாட்கள்ல முடிந்த அளவு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேற எதுவுமே செய்ய முடியலனா கூட கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த முதல் நாள்ல நீங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி நீங்க வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை கேசரி. கோதுமையில செய்யப்படக்கூடிய கேசரி எப்படி செய்யணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வேற ஒண்ணுமே இல்லைங்க. எப்படி நீங்க ரவையில கேசரி செய்வீங்களோ அதை போலவே கோதுமை ரவையில கேசரி செய்யுங்க. இல்லைங்க எனக்கு அது செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கோதுமை மாவுல புட்டு செய்யலாம். கோதுமை மாவுல தண்ணி தெளிச்சு கொஞ்சமா உப்பு போட்டு புட்டு மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிட்டு அதை இட்லி குப்பரையில வச்சு வேக வச்சு எடுத்து அது கூட தேங்காய் துருவல் போட்டு நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அல்லது செவ்வாழை பழம் வைங்க. வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், இப்போ நான் சொன்ன இந்த பிரசாதம் வச்சு தண்ணீர் வச்சு, குறிப்பாக இந்த விரத நாட்களில் நீங்கள் தினம்தோறும் முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பானகம். அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் வேல் இருந்தது அப்படின்னா தினம்தோறும் வேலுக்கு முடிந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. பால் அல்லது தயிர் அல்லது பன்னீர், சந்தனம், விபூதி, இளநீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, திரவிய பொடின்னு உங்ககிட்ட என்ன பொருள் கிடைக்கோ அதை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. முருகனுடைய சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னாலும் தவறாம அபிஷேகம் பண்ணுங்க. இந்த முதல் நாள்ல இந்த நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் குமாராய நமக. ஓம் குமாராய நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. முருகனின் அருளால உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும். இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. உங்கள் தீராத பிரச்சனை தீர கந்த சஷ்டி அன்று நடக்க இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார வேல் பரிகார பூஜையில நீங்க பரிகாரம் செய்துக்கணும் விரும்புனீங்க அப்படின்னாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சஷ்டி நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.